இதுவரைக்கும் குருமார்களையும் பாரம்பரியத்தையும் பற்றி பேசி அதன் மூலியமா பிரபலமான சுகிசிம் அவர்கள் திடீர்னு ஒரு மேடையில 2 பெண் துறவிகளை சனியனே அப்படின்னு திட்டுறாரு. எங்கள் ஈஷா குடும்பத்திற்குள் வந்த எங்கள் சன்னியாசிகள், சன்னியாசினிகள், பிரம்மச்சாரிகள், பிரம்மச்சரணிகள், இவங்க எங்க சகோதர சகோதரிகள். ரோட்ல போற யாரோ 4வது மனுஷன் நின்றுட்டு அவங்களை சனியன்களேன்னு கேட்டா நாங்க கேட்டு சும்மா இருக்க முடியாது. துறவரம் எடுத்தவங்க பைத்தியம் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு. இப்ப எல்லா மதங்களிலும் இருக்கிறது. மகான் புத்தருடைய பௌத்த பரம்பரையில் இன்றைக்கு புத்த பிட்சினிகள் உண்டு. 15வது வயதிலே அவர்கள் துறவு மேற்கொள்ளுகிறார். அவங்கள புத்தரின் மகள்கள் என்று கொண்டாடுகிறார். அடுத்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் என்ன முடிவெடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல நீங்கள் யார்? இதேதான் அவரும் சொல்றாரு. சட்டம் பெத்தவங்களோட கழுத்தை நெருக்கிது, பெத்தவங்களுக்கு உரிமை இல்லையா, சட்டத்தை மாத்தணும் அப்படின்னு. சட்டத்தை மாத்திட்டு அப்புறம் பேசுங்க. அவன் என்ன கொடுத்தான் அப்படின்னு கேட்கிறார். நான் சொல்லுகிறேன், லட்சக்கணக்கானவர்கள் நின்று கொண்டு சுவாமி என்றும் மா என்றும் அழைக்கக்கூடிய உயர்ந்த இடத்தை கொடுத்தார். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த சனியன்களேன்னு பேசுறீங்க. அப்ப நீங்க தான் அதை டீகிரேட் பண்றீங்க. ஈஷாவில் மொட்டை அடிச்சுட்டு நிக்குதுங்கிறாங்க. ஒரு கொச்சையான வார்த்தை தான். அந்த வார்த்தை கொச்சையானதே அவருக்கு புரியலன்னு நான் நினைக்கிறேன். ஆஸ்திக சமாஜம் அங்க பௌராணிகர்கள், பெரிய பெரிய வேத விற்பனர்கள், இவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, பிரவச்சனங்கள் பண்ணுவாங்க. அங்கே சுகிசிவம் அவர்கள் அழைத்து பேச சொன்னாங்க. சுகிசிவம் அவர்கள் மீசை வச்சிருப்பாங்க. அதை அங்க எல்லோரும் ஆட்சேபித்தார்கள் அப்படிங்கிறத என்கிட்ட வருத்தமா சொன்னார். என்னப்பா அதை மீசை வச்சிருக்கேன்னு எல்லாம் பேசுறாங்க. மீசை வச்சா அவங்களுக்கு என்ன? இதே கேள்வியை 40 வருஷத்துக்கு அப்புறம் நான் கேட்கிறேன். அவங்க மொட்டை அடிச்சா உங்களுக்கு என்ன? தமிழ்நாடு காவல்துறை உச்ச நீதிமன்றத்திற்கு ஈஷாவை பற்றி ஒரு 23 பக்க அறிக்கை கொடுக்கிறது. அந்த 23 பக்க அறிக்கையில் இல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். குறிப்பிட்டு சொல்றாரு, ஒரு சாமியாருக்கு சொம்பு எடுத்துட்டு போறதுக்கும் பூ கொடுக்கறதுக்கும் தான் நீங்க உங்களை நாங்க பெத்து வளர்த்தமான்னு கேட்கிறாரு. நான் பட்டியல் போட முடியும் எவ்வளவு தூரம் நான் போய் அவருக்குன்னு சில வேலைகள் பார்த்தேன். அப்ப அவருக்கு தொண்டு செய்ய நான் போறேன்னு கேட்கறது அநாகரிகம். அந்த பேச்சினுடைய முடிவில் அவங்க சுகிசிவம் அவர்கள் சொல்றாங்க, நான் எனக்கு யாரோதும் விரோதம் இல்லை, இது ஒரு சிந்தனை அப்படிங்கிறார். நான் கேட்கிறேன், சிந்தனை சொல்ற லட்சணமா அது? சத்குரு அவங்க சத் சங்கம், அது அவுட் அண்ட் அவுட் ஈஷா மெடிடேட்டர்ஸ்க்கானது. திரு சுகிசிவம் அவர்களை அந்த சத் சங்கத்துக்கு கூட்டிட்டு போனோம். அப்போ ரொம்ப ரசித்து கேட்டுட்டு இருந்தார். ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க, திருமண வாழ்க்கை எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் முழு நேர ஆசிரமத்துக்கு வாலண்டியரா வந்துடலான்னு பார்க்குறேன். பார்த்துட்டு சத்குரு சொன்னாங்க, ஆனால் இப்போ ஒரு பரீட்சை எழுதிட்டீங்க, அந்த பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டீங்க, ஸோ யூ அப்பியர் ஃபார் ரீ எக்ஸாம் அப்படின்னா. சுகிசிவம் என்கிட்ட சொன்னாங்க, பாருங்கப்பா, அவர் உங்கள் குரு பரவாயில்ல, தனக்கு வேலைக்கு ஒரு ஆள் கிடைச்சாங்கன்னு நினைக்காம அவரை மறுபடியும் திருமண வாழ்க்கைக்கு முயற்சி பண்ண சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு விதிக்கப்பட்டது அதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு ஆழமாக உணர்ந்த ஒருவர் தான். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் வந்திருக்கவங்க மரபின் மைந்தன் முத்தையா அண்ணா 70க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காரு. 2006ஆம் ஆண்டு கலைமாமணி விருது பெற்றவர். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. நீங்கள் 40 வருடங்களுக்கு மேலே சுகிசிவம் அவர்கள் கூட பயணத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் சுகிசிவம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவாளராக அறியப்பட்டவர். பல வருடங்களாக மக்கள் தொலைக்காட்சியிலும் யூடியூப் வீடியோஸ்லையும் பார்த்துட்ருக்கவங்க. திடீர்னு ஒரு மேடையில் துறவரம் எடுத்தவங்களுக்கு எதிராக ஒரு பேசுகிறார். 40 வயதுக்கும் மேற்பட்ட ஒரு 2 பெண் துறவிகளை சனியனே அப்படின்னு திட்டுறாரு. இது வரைக்கும் குருமார்களையும் அந்த குருமார்களுடைய பாரம்பரியத்தையும் பற்றி பேசி அதன் மூலியமா பிரபலமான சுகிசிம் அவர்கள் இன்னைக்கு துறவரம் எடுப்பதே இந்திய மரபுக்கு எதிரானது, துறவரம் எடுத்தவங்க பைத்தியம் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு. எதனால இந்த மாற்றம் நடந்தது? நீங்க இவ்வளவு நாளா அவங்க கூட பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை பத்தி நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சொல்லப்போனால் ஒரு சுகிசிவம் அவர்களை தமிழ் இலக்கிய உலகம் சொல்வேந்தர் அப்படின்னு கொண்டாடுது. வேந்தர் அப்படின்னா மன்னர் இல்லையா? திருவள்ளுவர் சொல்றார், ஒரு தவறு செய்கிற போது மன்னராக இருந்தாலும் அவரை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லாமல் போனால் அவரை கெடுக்கிறதுக்குன்னு யாருமே தேவையில்லாமல் தன்னைத்தானே கெடுத்துக்குவாங்க அப்படிங்கிறார். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்பது திருக்குறள். உள்ளபடியே இந்த பேச்சு எனக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நீங்கள் சொன்னது போல என்னுடைய பள்ளி பருவத்திலிருந்து நான் அவரோடு பழகி இருக்கிறேன். அதாவது நான் ஒரு 15-16 வயது இருக்கிற போது அவருக்கு 32 வயது. அப்போ அவங்க கோவையிலேருந்து இருந்தாங்க. அப்போலேருந்து எனக்கு பழக்கம் உண்டு அவங்க கூட. ஆனால் இந்த பேச்சு
கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக அவர் சொல்லி வருகிற சில கருத்துகளோடு எனக்கு முரண்பாடு உண்டு. ஆனால் அதை பற்றி நாங்கள் பெருசாக விவாதித்ததும் இல்லை. அதை நான் கடந்து போயிடறேன். அவருடைய கருத்து, அதை பொதுத்தளத்தில் எதிர்கொள்ள வேண்டியவர்கள் எதிர்கொண்டுவே இருக்கிறார்கள். அதை நான் விட்டுருக்கேன். ஆனால் இது என்னை ரொம்பவும் தொந்தரவுக்கு ஆளாக்கிய, என்னை ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திய ஒரு பேச்சுன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, பெண்கள் மட்டும் இப்போ நேரடியாக இந்த ஈஷா துறவிகள் பிரம்மச்சரணிகள்னு சொல்லலையே தவிர, அந்த பிரச்சனை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற போது இந்த செய்தியை அவர் ஒரு பொது மேடையில் பேசியது, அவர் இதைத்தான் சொல்லுகிறாருங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இப்போ பெண்கள் துறவு மேற்கொள்வது என்பது இன்னைக்கு ஈஷாவில் மட்டும் நடந்ததல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்முடைய ஞான மரபில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிற ஒன்று. நீங்கள் வேத காலத்தில் ரிஷிகளினுடைய மனைவி ரிஷி பத்தினின்னு பார்க்குறோம். அதே நேரம் அந்த காலத்திலேயே துறவு ஏற்ற பெண்கள் உண்டு. அவர்களுக்கு ரிஷினிகள் என்று பெயர். ரிஷினிகள் அவங்களுடைய பதிவுகள்லாம் ரிக்வேதத்துலலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பெண்களை தன்னுடைய இயக்கத்தில் முதல்ல சேர்த்து கொள்ளாத மகான் புத்தருடைய பௌத்த பரம்பரையில் இன்றைக்கு புத்த பிக்ஷுனிகள் உண்டு. புத்த பிக்குனிகள்னு அவங்கள சொல்கிறாங்க. அவங்க எப்படின்னா 15வது வயதிலே அவர்கள் துறவு மேற்கொள்கிறார்கள். 15 வயசில் அவங்கள புத்தரின் மகள்கள் என்று கொண்டாடுகிறார்கள். அப்படி இருக்கிறப்போ இவர்கள் தங்கள் வாழ்க்கையையே ஒரு ஞான மரபுக்கென்று, ஆன்மீக தேடலுக்கென்று அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவர்களை பார்த்து சனியன்களேன்னு பேசுறது என்ன நாகரிகம், என்ன நியாயம்? இப்போ அவங்கவங்க மகள்களையே அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. யாரோ பெற்ற மகள்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கிற போது ஒரு பொது மேடையில் நின்று கொண்டு சனியனே என்று திட்டுகிற உரிமையை இவருக்கு யார் கொடுத்தது என்பதுதான் எனக்கு வரக்கூடிய ஒரு வருத்தமும் கோபமும். சொல்லப்போனால் இவர் கேட்கிறார், அங்கே வந்ததுனால அந்த ஒரு பெரிய ஞானியை அவன் இவன் ஏகவசனத்தில் பேசுறது, இதெல்லாம் உங்களால் ஜீரணிக்கவே முடியாத விஷயம். அவன் என்ன கொடுத்தான் அப்படின்னு கேட்கிறார். நான் சொல்லுகிறேன், அவர் என்ன கொடுத்தார் என்றால், தங்கள் வாழ்க்கையில் இந்த லௌகீக வாழ்க்கை போதும், இனி ஆன்மீக தேடல் என்று வந்தவர்களை லட்சக்கணக்கானவர்கள் நின்று கொண்டு சுவாமி என்றும் மா என்றும் அழைக்கக்கூடிய உயர்ந்த இடத்தை கொடுத்தார். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? அந்த உயர்ந்த இடத்தை நோக்கி போனவங்களை பார்த்து சனியன்களேன்னு பேசுறீங்க, உரிமையில பேசுறீங்க. அப்ப அவங்களுக்கு உரிய மரியாதை யார் கொடுக்கிறார்கள்? இல்லையா? அப்ப நீங்க தான் அதை டீக்ரேட் பண்றீங்க. அடுத்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் என்ன முடிவெடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல நீங்கள் யார்? இதுதான் அடிப்படையான கேள்வி. அதே தான் அவரும் சொல்றாரு. பெத்தவங்களுக்கு உரிமை இல்லையா? சட்டம் பெத்தவங்களோட கழுத்தை நெருக்கிது அப்படின்னு சொல்லி, பெத்தவங்க குழந்தைங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அவங்க படிக்க வச்சிருக்காங்க. அவரே சொல்றாரு, குறிப்பிட்ட அமௌண்ட்டும் அவரே சொல்றாரு, 25 கணக்குன்னு புரியல. அவர் கால் பண்ணி இன்னும் கேட்டாரா என்னன்னு தெரியல. அவங்க அந்த 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. சோ அவ்வளவு கஷ்டப்பட்டு தாலியை வித்து உயிரை கொடுத்து படிக்க வைத்த பெத்தவங்களுக்கு உரிமை இல்லையா? சட்டத்தை மாத்தணும் அப்படின்னு. சட்டத்தை மாத்திட்டு அப்புறம் பேசுங்கிறேன். சட்டம் ஒரு உரிமையை கொடுக்கிற போது நீங்க சட்டம் வேற தர்மம் வேறங்கிறீங்க. இதுவே முதல்ல குழப்பமான விஷயம். ஏனென்றால் இப்ப ஈஷாவே எடுத்துக்கங்க. இது வரைக்கும் ஒரு 7.5 கோடி பேர் தரிசனத்துக்கு வந்திருக்கிறார்கள்னு சொல்லுகிறார்கள். அதில் லட்சக்கணக்கானவர்கள் வகுப்பு பண்ணியிருக்கிறாங்க. அந்த லட்சக்கணக்கானவர்கள் வகுப்பு செய்த போது சில 1000 பேர்கள் பிரம்மச்சரியத்துக்கு மனு போட்டு இருக்கிறார்கள். மிக கடுமையான விதிகளுக்கு பிறகு முழு தகுதி உள்ளவர்களாக கருதப்படுகிற சில 100 பேர்களுக்கு தான் பிரம்மச்சரியம் வழங்கப்படுகிறது. இவையெல்லாம் விதிவிலக்குகள். விதிவிலக்குகள் உதாரணங்கள் ஆகாது. தங்களுக்கென்று ஒரு கல்வியை படித்து, தங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து, ஒரு கட்டத்திற்கு மேல் இது எனக்கு வேண்டாம் என்று முடிவு செய்து, தங்கள் ஆன்மீக தேடலுக்கென்று ஒரு பாதையை நோக்கி போகிறவர்களை பொத்தாம் பொதுவாக பேசுவதற்கு ஒரு அடிப்படையே கிடையாது. இது இந்த குற்றச்சாட்டு வைப்பதற்கே அடிப்படை கிடையாது. ஏனென்றால் இதை குற்றம் என்று சொல்வதுதான் குற்றம் இல்லையா? நீங்க யோசித்து பாருங்கள், எங்கேயாவது இது நடக்குமா? இப்ப எல்லா மதங்களிலும் இருக்கிறது. சில மதங்கள்ல தலையில் இருக்கிற முடிய தானா பிச்சு பீத்து பீத்து மொட்டைக்கு நிலைக்கு போறது உண்டு. சில பேர் முக்காடு போட்டுக் கொள்கிறார்கள். இதெல்லாம் கேள்விக்கே வரதில்லை. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, ஈஷாவில் மொட்டை அடிச்சுட்டு நிக்குதுங்கிறாங்க. இது ரொம்ப ஒரு பேசுது எல்லாமே உரிமையா தான், ஒரு கொச்சையான வார்த்தை தான். அது விடுங்க, அது அந்த வார்த்தை கொச்சையானதே அவருக்கு புரியலன்னு நான் நினைக்கிறேன்.
ஆனால் இப்ப ஈஷாவை பொறுத்த வரைக்கும் மொட்டையடித்தல் என்பது ஒரு புற அடையாளம் கிடையாது. அங்கு என்ன செய்தாலும் அது ஆன்மீக வளர்ச்சிக்கான கருவியாகத்தான் செய்யப்படுகிறது. இப்போ ஈஷால திருநீரை இப்படி வைப்பாங்க. அது என்ன காரணம்னா இங்க வைப்பாங்க. என்னன்னா ரெசிப்டிவிட்டி, ஏற்கும் தன்மையை திருநீர் கூட்டுகிறது என்பதனால் அந்த சக்கரங்கள்ல, அந்த சக்கர மையங்கள்ல திருநீர் வைப்பது. அதே மாதிரி மாத அமாவாசைக்கு முந்தைய நாள் சிவராத்திரி அன்றைக்கு அன்றைய நிலை எப்படி இருக்குதுன்னா, இயல்பாகவே சக்தி நிலை மேல் நோக்கி போவதற்கு ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அப்போ ஆன்மீக பாதைக்கு தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்கள் அன்றைக்கு மொட்டை அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா, அந்த சக்தி நிலை மேலெழும்புவதற்கு அது உதவியா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பாதையில் போகிறவர்கள் இயற்கை தன்னுடைய பயணத்திற்கு துணை செய்கிற போது அதை பயன்படுத்தி கொள்வது என்கிற ஒரு யோக அறிவியல் முறையில் மொட்டையடித்துக் கொள்கிறார்களே தவிர அது வேற காரணம் கிடையாது. அப்ப எதற்கதை செய்கிறார்கள்னே புரியாது. இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ திருமணங்களில் தலையை மழுங்க சிரைத்துக் கொள்வது என்பது இருக்கிறது. ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்களுக்கும் இருக்கு. அப்ப ஆண்கள் மொட்டை அடிச்சுட்டா பரவாயில்லையா? நான் கேட்கிறேன், நான் திரு சுகீசிவம் ஐயா அவர்கள் நீண்ட காலம் கோவையில் இருந்து விட்டு அவங்க சென்னைக்கு குடி போனாங்க. அவங்க சென்னைக்கு குடி போன புதுசில் நான் மறுபடியும் சென்னை போகிறப்ப அவங்கள சந்தித்து பேசிகிட்டு இருப்பேன். அப்போ ஆழ்வார்பேட்டையில் வீனஸ் காலனியில் ஆஸ்திக சமாஜம்னு ஒன்று இருக்கு. அங்கே பௌராணிகர்கள், பெரிய பெரிய வேத விற்பனர்கள், இவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, பிரவச்சனங்கள் பண்ணுவாங்க. அங்கே சுகீசிவம் அவர்கள் அழைத்து பேச சொன்னாங்க. பேசுறாங்க. இவங்க சுகீசிவம் அவர்கள் மீசை வைத்திருப்பார், இப்படி வச்சிருப்பாங்க. அதை அங்கே எல்லோரும் ஆட்சேபித்தார்கள் அப்படிங்கிறத என்கிட்ட வருத்தமா சொன்னார். என்னப்பா அதை மீசை வச்சிருக்கேன்னு எல்லாம் பேசுறான். மீசை வச்சா அவங்களுக்கு என்ன? இதே கேள்வியை 40 வருஷத்துக்கு அப்புறம் நான் கேட்கிறேன். அவங்க மொட்டை அடிச்சா உங்களுக்கு என்ன? உங்களுடைய அறிவு, உங்களுடைய பெரிய சிந்தனை ஆற்றல், புராணத்தில் உங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு, இதுதான் மேடையில் வெளிப்பட வேண்டுமே தவிர நீங்கள் மீசை வைத்திருக்கிற காரணத்தை மற்றவர்கள் விமர்சிக்க முடியாது என்பது போல அடுத்தவர்கள் தங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்காக மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அவங்க தலையதானே அடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு மொட்டை அடிச்சுக்கிட்டா இதை கேட்பது முதல்ல நாகரீகமா என்று நான் கேட்கிறேன். இன்னொன்று இதில் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது 2 முறை நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றம் விசாரணை செய்து அவங்க சுய விருப்பத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயத்த பொது மேடையில இவ்வளவு தூரம் தைரியமா விமர்சனம் பண்ணி பேசுறாங்க, கீழ்த்தரமா பேசுறாங்க அப்படின்றது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர்தான் சொல்றாரு, நீதிபதி பூரா எனக்கு ஜூனியருங்கிற. இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. இவர் சட்டக்கல்லூரியில் படிச்சதுனால படிச்ச நீதிபதிகள் பூரா எனக்கு ஜூனியர் அப்படின்னா இதுல இருந்து என்ன சொல்ல வருகிறார்? ரொம்ப வயதான அவர் இல்ல, அவர் வயதானவர்ன்றதல்ல, அவர் என்ன மெசேஜ் அனுப்புறாரு? எந்த நீதிபதி என்ன கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரா, இல்ல ஜூனியர்ஸ் நான் என்ன வேணாலும் ரேக் பண்ணுவேங்கிறாரா? எனக்கு அது புரியல. நான் என்ன சொல்லுகிறேன், தமிழ்நாடு காவல்துறை உச்ச நீதிமன்றத்திற்கு ஈஷாவை பற்றி ஒரு 23 பக்க அறிக்கை கொடுக்கிறது. அந்த அறிக்கையில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க நன்கு படித்தவர்கள், தங்கள் வாழ்க்கையை பற்றி முடிவெடுத்து அங்கே சந்நியாசத்துக்கு வந்தார்கள், விரும்புகிற போது வெளியே போய் வரக்கூடிய சுதந்திரம் அவர்களுக்கு இருக்கிறது. இவர் சொல்ற இந்த கேள்வியிலே பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருக்காங்கிறார். அபாண்டம் இல்லையா? அது அவதூறு இல்லையா? ஒரு பெரிய ஞானி தன்னுடைய தொண்டுக்கென்று வந்தவர்களை முழு சுதந்திரம் கொடுத்து அவர்களுக்கு சமூகத்தில் ஒரு மரியாதை ஏற்படுத்தி இருக்கிறார். எந்த ஆதாரமும் இல்லாமல் அவன் அடைத்து வைத்திருக்கிறான் என்று பேசுவது எந்த வகையில் நியாயம் என்று கேட்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் இன்னொன்று கவனிங்க, அந்த 23 பக்க அறிக்கையில் இல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். அங்கே சன்னியாசிகள் சுய விருப்பத்தில் இருந்தார்கள், விரும்புகிற போது வெளியே போய் வரக்கூடிய உரிமை இருக்கிறது. மூன்றாவதாக, யாருக்காவது அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையை தொடர்வதற்கு விருப்பம் இல்லை என்றால் அதிலிருந்து நிரந்தரமாக வெளியேறவும் அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஈஷாவிலேயே தங்கள் பிரம்மச்சரியத்தை துறந்துவிட்டு திருமணம் செய்து கொண்டு அங்கேயே முழு நேரமாக தொண்டு செய்பவர்களோ அல்லது வெளியே போய் வேறு வேலை பார்த்து கொண்டு பகுதி நேரமாக ஈஷாவுக்கு தங்கள் பங்கை தருபவர்களோ இருக்கிறார்கள். அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். இது எதையுமே தெரியாமல் அடைச்சி வச்சிருக்கான். இது என்ன பேச்சு? எனக்கு நான் இன்னொன்று வெளிப்படையா நான் கேட்கிறேன், சத்குருவிடம் பிரம்மச்சரியம் எடுத்துக்கொண்டு வருகிறவர்கள் ஒருவராவது அவருக்கு சேவை செய்ய வருகிறார்களா? பொதுமக்களுக்கான அற்புதமான தொண்டுக்கு, அர்ப்பணிப்புக்கு அவர்கள் பயிற்சி தரப்படுகிறார்கள்.
அதுதான் அவர் அங்க குறிப்பிட்டு சொல்றாரு. ஒரு சாமியாருக்கு வந்து சொம்பு எடுத்துட்டு போறதுக்கும், பூ குடுக்குறதுக்கும் தான் நீங்க உங்கள நாங்க பெத்து வளர்த்தோமான்னு கேட்கிறாரு. அதேங்க நான் இப்போ ஒன்று வெளிப்படையாக கேட்குறேன். இப்போ ஒரு பேச்சாளர் இருக்கிறார். நான் பள்ளி பருவத்திலேருந்து பழகுறேன். நான் பட்டியல் போட முடியும். எவ்வளோ தூரம் நான் போய் அவருக்குன்னு சில வேலைகள் பார்த்தேன்னு. எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா அம்மா தான் என்னை பெற்று வளர்த்தாங்க. அப்போ அவருக்கு தொண்டு செய்ய நான் போகிறேனான்னு கேட்குறது அநாகரிகம். என்னுடைய விருப்பத்தின் பேரில் நான் மதிக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு தொண்டு செய்கிறேன்னா அது அவுட் ஆஃப் மை ஓன் இன்டென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு வளர்த்தாங்களான்னா நான் ஒரு பட்டியல் போடட்டுமா? 40 வருஷமா யார் யாருக்கு என்னென்ன தொண்டு பண்ணேன், எப்படி பண்ணேன் நான் சொன்னால் நல்லா இருக்காது. சொல்லி காமிக்கிற மாதிரி. சொல்லி காட்டுற மாதிரி இருக்கும். அதை இன்னொன்று யார் எதை செய்வதற்கும் அப்போ பெற்றவங்க என்ன பிறக்கிறதுக்கு முன்னால் ஆர்டர் போட்டாங்களா? நான் வந்து வயிற்றில் நான் கருவில் இருக்கிறப்ப ஒரு லிஸ்ட்டை உள்ள முழுங்கி, அம்மா இந்தந்த வேலை தான் நீ பார்க்கணும், இதை படித்து பாரு, இதை படித்து இதை மட்டும்தான் உன்னால் பண்ண முடியும்னா வெளியில் வாதாட்டி உள்ள அப்படியே கரைஞ்சி போன்னு சொல்லுவாங்களா? அது ஒரு உயிரினுடைய தேடல், உயிரினுடைய இயல்பு, உயிரினுடைய நாட்டம். அவங்களும் படிக்கணும் தான் வர்றாங்க, அவங்களும் வேலைக்கு தான் போகிறாங்க. ஏதோ அவர்களுக்கென்று வாழ்க்கை ஒன்றை விதித்திருக்கிறது. கவியரசர் கண்ணதாசன் சொல்றாரு இல்லையா, எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் போகும் யாருக்கு தெரியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. அப்போ அவர்களுடைய வாழ்க்கையை இறைவன் ஒரு போக்கிலே திசை செலுத்துகிறான், தீர்மானிக்கிறான். அதற்கேற்ற ஒரு நல்ல குரு வந்து வாய்க்கிறார். நான் கேட்குறேன், இப்போ சின்ன வயசுல வந்து துறவுக்கு போகக்கூடாது அப்படின்னா ஆதிசங்கர பகவத்பாதால் எப்படி உருவானாங்க? எந்த பெற்றோராவது நான் துறவுக்கு போறேன்னா ஆரத்தி எடுத்து அனுப்பிச்சு வச்சிருவாங்களா? போயிட்டு வாப்பான்னு சொல்ல மாட்டாங்க. இயற்கை புரியும். இப்போ ஒரு 200-300 பிரம்மச்சரணிகள் ஈஷாவில் இருக்கிறாங்க, பிரம்மச்சாரிகள் இருக்கிறாங்கன்னா ஆரம்ப கால போராட்டத்துக்கு பிறகு புரிய வைக்கிறார்கள். இதில் பெரும்பாலான சன்னியாசிகளினுடைய பெற்றோர் இப்போ ஈஷாக்குள்ளே இருக்காங்க. தங்கள் பிள்ளைகளுடைய ஆன்மீக வளர்ச்சியை பார்த்து அவங்களும் மகிழ்ச்சி ஆன்மீகத்தில் இருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், ஆதிசங்கர் எப்படி உருவானார்? ஆரியாம்பாள் அவங்களுடைய தாயார் முழுக்க மறுத்தார். சிவபெருமானே முதலை வடிவத்தில் வந்து காலை பிடிச்சிக்கிட்டாருன்னு ஒரு வரலாறு உண்டு. அப்போ சங்கரர் அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறார், ஏன்னா இவர் வந்து புராணத்துலேருந்தே மேற்கோள் காட்டுறன்னு புண்டரீகர் பற்றி சொன்னார் இல்லையா, இதே சமயத்தில் தான் வருது. வந்து கேட்குறாரு, அவங்க அம்மா கிட்ட சொன்னதும் முதலை காலை கவ்வி கொண்டு இருக்கிறது, என்னை சந்நியாசத்துக்கு போக நீ அனுமதித்தால் முதலை என் காலை விடும் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த முதலை காலை விடுகிறது நம்ம பார்க்குறோம். என்ன அர்த்தம்? பெற்றவர்களாகவே இருந்தாலும் உயிரினுடைய தேடல் ஒன்றை நோக்கி உந்தித்தள்ளினால், தங்களுக்கு ஒரு ஆன்மீக அழைப்பு வந்ததென்று கருதினால் அதை முடிவு செய்யக்கூடிய உரிமை அவர்களுக்கு உண்டு. சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிறார். அப்போ சங்கரர் நான் கேட்குறேன், 25 லட்சம் வந்து கொடுக்கணும்னு இப்போ சொல்கிறாரு. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் குடும்பம் வந்து விவேகானந்தருக்கு எவ்வளோ லட்சம் கொடுக்கணும்? சார், ராமகிருஷ்ணரும் திருமணமான ஒரு கிரகஸ்த யோகி, ஒரு பெரிய ஞானி. நரேந்திரர் என்பவர் அவரால் அவரும் நல்லா படித்தவர். அவர் தன் கல்வியை விட, ஓரளவு வறுமை சூழலில் இருக்கிற தன் குடும்பத்தை விட இந்த பொது தொண்டு பெரிதுன்னு கருதுகிறார். அப்போ அவருக்கு நீங்கள் இதை போடுவீங்களா? எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வந்து சம்பாத்தியம், கல்யாணம், இந்த வட்டத்துக்குள்ளேயே இந்த மொத்த உலகமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு சன்னியாசி கூட, ஒரு துறவி கூட தோன்றியிருக்க மாட்டார். இப்போ நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில் எல்லா துறவிகளும் இது உங்களுக்கு பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம் அந்த வழி வந்தவர்கள் தானா? எவ்வளவு பேர் நேரடியாக துறவுக்கு வந்திருக்கிறார்கள்? அவங்களுக்கு அந்த தேடல் இருக்கிறது, தேவை இருக்கிறது. அதை மேடையில் இவ்வளவு கொச்சையாக பேச வேண்டிய அவசியம் என்னன்னு நான் கேட்குறேன். இப்போ நான் கேட்குறேன், அந்த பேச்சினுடைய முடிவில் அவங்க சுகிசிவம் அவர்கள் சொல்கிறாங்க, எனக்கு யாரோதும் விரோதம் இல்லை, இது ஒரு சிந்தனை அப்படிங்கிறார். நான் கேட்குறேன், சிந்தனை சொல்கிற லட்சணமா அது? சிந்தனை இப்படி தான் சொல்லுவீங்களா? அவன் இவன் ஒரு பெரிய ஞானியை ஒருமையில் பேசிட்டு ஆன்மீக பாதையில் போகணும்னு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை பார்த்து சனியன்களேன்னு பேசிட்டு இது சிந்தனைன்னு சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா? இப்போ நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, தங்கள் குடும்பம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எங்கள் ஈஷா குடும்பத்திற்குள் வந்த எங்கள் சன்னியாசிகள், சன்னியாசினிகள், பிரம்மச்சாரிகள், பிரம்மச்சரணிகள், இவங்க எங்கள் சகோதர சகோதரிகள். ரோட்டில் போகிறவர் யாரோ 4வது மனுஷன் வந்து நின்றுக்கிட்டு அவங்கள சனியன்களேன்னு கேட்டால் நாங்கள் கேட்டு சும்மா இருக்க முடியாது. இதற்கு எதிர்வினை ஆற்றி தான் தீர்வோம். இதை சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ? ஏதோ தப்பு பண்ணிட்டு போனாங்கன்னா பரவாயில்ல, ஏதாவது ஒரு தவறான விஷயத்தில் போயிருந்தாங்கன்னா பரவாயில்ல. தங்கள் வாழ்க்கையை, இந்த மானிடத்தை மேம்படுத்த வேண்டும் என்கிற உணர்வோடு கோடிக்கணக்காக இருக்கிற மனிதர்களில் சில 100 பேர் புறப்படுகிறார்கள். அவர்களை நீங்கள் இப்படி கொச்சைப்படுத்துவீர்களா? இது என்ன வகையில் நியாயம் என்று கேட்கிறேன்.
அவங்களுடைய செயல்பாடுகள வந்து ஒரு சுகிசிவம் வந்து எந்த அளவுக்கு சுருக்கி பேசுறாரு அப்படின்னா, அவங்களுடைய வேலையே துறவறம் எடுத்துட்டு பூ குடுக்குறதும், சொம்புல தண்ணி கொண்டு போறதும் மட்டும் தான் அப்படின்ற மாரி அவர் சுருக்குறாரு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இத பார்க்க வேண்டியதே இல்ல. அவர் எதையும் பார்க்காதனால தானே இப்படி பார்க்கிறார். அவர்கள் இதற்கு முன்னால் எவ்வளவு செய்கிறார்கள், எவ்வளவு பேருக்கு யோகம் கற்பிக்கிறார்கள், எவ்வளவு கிராமங்கள்ல போய் போதை பழக்கத்திலே சிக்கி கிடக்கிறவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு விளையாட்டுகள் சொல்லிக் கொடுத்து, யோகா சொல்லிக் கொடுத்து, ஆன்மீக பாதையிலே செம்மைப்படுத்துகிறார்கள், எவ்வளவு புத்தகங்களை பதிப்பிக்கிறார்கள், எவ்வளவு நல்ல வேலைகள். அவங்கள போய் நீ வந்து மாடு மேய்க்கிறான், இது கொச்சையான வார்த்தை. இதை பார்க்கறதே தகுதி இல்லாத வார்த்தைகள் அந்த வார்த்தைகள். ஆனா அந்த சுகிசிவம் அவர்களுடைய பழைய காணொளிகள்ல நான் பார்த்துட்டு இருந்தேங்கண்ணா. அதுல பார்த்தீங்கன்னா, நெறைய ஓஷோ பத்தி, ராமகிருஷ்ணர் அவர்கள பத்தி நெறைய அவர் பேசியிருக்காரு. நெறைய வீடியோஸ் வந்து நல்ல வியூஸ்லாம் நெறைய போயிருக்கு. ஆனா அவர்களும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஓஷோ அவர்கள எடுத்துட்டீங்கன்னா, அவரு ஒரு குருவா இருந்து பல சன்னியாசிகள வந்து உருவாக்குனவர் அவரு. ராமகிருஷ்ணரும் பார்த்தீங்கன்னா, நீங்க குறிப்பிட்ட மாரி விவேகானந்தர் மாரி பல துறவிகள வந்து உருவாக்குனவர். ஸோ, அவருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல ஆக்சுவலா. இப்ப தெரியாத ஒரு நபர் பேசினா, சிலருக்கு வந்து ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது. துறவறத்துக்கும், ஆன்மீகவாதிக்கும், இது இந்த இந்த பிரம்மச்சரி இதுக்கெல்லாம் வித்தியாசம் தெரியாது. ஆனா தெரிந்தவர், பல வருடங்களாக அத பேசிக் கொண்டிருந்த நபர், இந்த குரு சிஷ்ய பாரம்பரிய பத்திலாம் நன்கு அறிந்தவர் இத பேசுறது தான் ஆச்சரியமா இருக்குங்க. ஸோ, இந்த அறிந்தவரே இப்படி தவறா பேசுவதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? காரணம் எனக்கு தெரியல. ம். ஆனா இவர் இப்படி பேசுவார்ன்னு நான் எதிர்பார்க்கல. பல விஷயங்கள் இப்போ ஆன்மீகத்தில் அவங்க சுகிசிவம் அவர்கள் சொல்லி வர்ற கருத்துகள் நிறைய விவாதங்களுக்கு உட்படுது. ம். அவையெல்லாம் கருத்தியல் விவாதங்கள். எனக்கு ஒவ்வொன்றுக்கும் எதிர்கருத்து இருக்கலாம், சிலத்தில் நான் உடன்படலாம். ஆனால் அதை பற்றி நான் பெரியசாக வெளியில் இது வரைக்கும் பேசலை. ஏன்னா அவை கருத்தியல் விவாதங்கள், கருத்தாக எதிர்கொள்ளப்பட வேண்டியது. அதில் அவர் மேலே கோவப்பட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க, அவர் பதில் சொல்கிறார், அது ஒரு பக்கம். ஆனால் இது இப்போ அவர் பேசியிருக்கிறது தனி மனித தாக்குதல், அவதூறு, இல்லாத ஒன்றை இருப்பதாக பேசுவது, அவாண்டமாக பேசுவது. இதுவரைக்கும் என்னமோ இப்படி நடந்ததே இல்லை, உலகத்தில் வந்து யாருமே இளம் வயதில் சன்னியாசி ஆனதே இல்லைங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை அவர் கட்டமைப்பது எனக்கு வருத்தமாக இருக்குது. நான் அதை பற்றி நான் கேள்வி கேட்குறேன். மற்றபடி எதனால் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு வந்தவர்கள் தான் இந்த இளம் துறவிகள். இன்றைக்கும் சரி, அன்றைக்கும் சரி. நீங்கள் சுவாமி விவேகானந்தரை பற்றி சொன்னீங்க. பகவான் ராமகிருஷ்ணர் சமாதி அடைந்த பிறகு விவேகானந்தரும் அவருடைய சக சீடர்களும் துறவிகளும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் சிரமப்படுறாங்க. வீதியில் நடந்து போகிற போது 4 நாள் சாப்பிடாத நிலையில் சுவாமி விவேகானந்தர் மயங்கி விடுறார். அங்கே ஒரு இஸ்லாமிய இடுகாடு இருக்கு. அங்கே ஒருத்தர் வந்து கையில், அந்த வாட்ச்மேன், அந்த காவலாளி, ஒரு பெரிய ஒரு பெரிய நிலையில் இருக்கக்கூடிய விழுந்து கிடக்கிறாருன்னு கையில் ஒரு அரை வெள்ளரிக்காய் துண்டோட வந்து தாங்கி நிற்கிறார். இதை நான் உங்களுக்கு தரலாமான்னு கேட்குறார். பலவீனமான நிலையில் விவேகானந்த சாமி கேட்குறாரு, சகோதரா இதை நீ எனக்கு வாயில கொடுக்க மாட்டியான்னு கேட்குறாரு. அந்த நிலையில் எழுந்து நின்று அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த சிரமத்துக்கு மத்தியில் நாம் கட்டமைக்கக்கூடிய இந்த ராமகிருஷ்ண மிஷன் 1500 ஆண்டுகள் நிலை பெற்று நிற்குங்கிறார். அப்போ தியாகம் செய்துவிட்டு வந்த இளம் துறவிகள் உருவாக்கியது ராமகிருஷ்ண இயக்கம். தங்கள் வாழ்வை தியாகம் செய்து வந்தக்கூடிய இளம் துறவிகள் சத்குருவோடு இணைந்து உருவாக்குவது ஈஷா இயக்கம். இப்படித்தான் ஆன்மீக இயக்கங்கள் உருவாகி இருக்கின்றன. நம் கண் முன்பு ஒரு நல்ல விஷயம் உருவாகி வரபோது அது இருக்கிற நல்ல தன்மைகளை திரு சுகிசிவம் அவர்கள் போன்ற அறிஞர்கள் கண்டுகொண்டு அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஆதரவு தெரிவிக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் கவலை இல்லை. அவதூறு சொல்லாமல், அபாண்ட பழி சொல்லாமல் இருந்தால் அதுவே போதும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் வேண்டுகோளும் கூட. இப்ப இதுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா, நம்ம சுகிசிவம் அவர்களே ஈஷா யோக மையத்திற்கு வந்து அங்கு இருக்கும் தன்னார்வ தொண்டர்கள் வந்து அறத்திலையும் சரி, புறத்திலையும் சரி வந்து எவ்வளவு தூய்மையா இருக்கிறாங்க அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. சத்குரு வந்து இந்த ஞான மரபை வந்து எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போறாரு. இப்ப எல்லாருமே பக்தி நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஞான மரபுக்கான தேவை இப்ப அதிகமாயிட்டு இருக்கு. அதை வழங்கக்கூடிய நிலையில வந்து சத்குரு இருக்கிறாரு அப்படின்னா, சத்குரு ஒரு பெரிய மகான் அப்படின்றத வந்து சுகிசிவம் அவர்களே சொல்லியிருக்காரு. இது இன்னும் ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி நடக்கல, ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததுதான். ஸோ அப்படி பேசிய நபர் ஈஷா யோக மையத்துக்கு வந்து கண்டு அதை பார்த்து உணர்ந்து பேசிய நபரே இங்க மாத்தி பேசுவது வந்து ஒரு ரொம்ப வியப்பா இருக்கு. அதாவதுங்க, அந்த அவர் வந்து பேசினதெல்லாம் நீங்க கூட இருந்தீங்களா? நான் வெளிப்படையா ஒன்று சொல்றேன். இன்னைக்கு வந்து தன்னுடைய பேச்சில் ஒரு பகுதியில் என்னை உட்பட ஈஷா அன்பர்களை அவர் காயப்படுத்தி விட்டார்,
தெரிந்தோ தெரியாமலே காயப்படுத்தியிருக்கார் என்பதனால சுகிசிவம் அவர்கள் ஈஷாவுக்கு எதிரானவர் என்று நான் நம்பவில்லை. பர்சனலாக என்னுடைய இது சரியாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். அவரை பழகின அனுபவத்தில் சொல்கிறேன். அவரே சொல்கிறார், நான் யாருக்கும் விரோதி கிடையாது. அது ஒரு அம்சத்தை அவர் தவறாக புரிந்து கொண்டு பேசினாரான்னு நான் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அது இவ்வளோ அவர் பேசியிருக்கக்கூடிய மனிதர் அல்ல. ஆனால் அவர் பேசின விஷயம் தப்புங்கிறது எனக்கு வருத்தமும், அதை சுட்டி காட்ட தான் இப்போ நீங்கள் கூப்பிட்டு நான் வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க சுகிசிவம் அவர்கள் வந்து நான் தான் இப்போ கூட வந்திருந்தேன். அவங்க துணைவியார் அந்த அக்கா வந்து பார்க்கணுன்னாங்க, ஆதியோகியெல்லாம் பார்க்கணுன்னாங்க. நான் உங்கள் வீட்டில் ஒருத்தவனாக பழகியிருக்கேன். அப்போது அங்கே வந்தார். அப்போ எடுத்த நேர்காணல் தான் இப்போது வலைத்தளங்களில் கொஞ்சம் வைரலாக நீங்கள் அனுப்பி பார்க்குற ஒரு வீடியோ. அப்போ அது அவருடைய உண்மையான உணர்வாக இருக்கலாம். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது கோவையிலிருந்து அவர்கள் சென்னையில் அவங்க போய் செட்டில் ஆன மறுபடியும் சொந்த ஊராக தான் இருக்குது. போன அந்த காலகட்டத்தில் சத்குரு அவங்க வந்து ஒரு சத்சங்கம்னா இப்பெல்லாம் நடக்கிற மாதிரி பிரம்மாண்டமான சத்சங்கங்கள் இல்லை, ஈஷா தியான அன்பர்களுக்காக சென்னை ட்ரஸ்புரத்தில் இருக்கக்கூடிய பொன்மணி மாளிகைன்னு நம்ம கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய கல்யாண மண்டபம், அங்கே தான் ஒரு சத்சங்கம் நடக்குது. அது அவுட் அண்ட் அவுட் ஈஷா மெடிடேட்டர்ஸ்க்கானது. நான் இப்போ எதேச்சையாக சென்னையில் இருந்தேன். அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு, நம்முடைய தியான அன்பர்களிடத்த அந்த அமைப்பாளர்கிட்ட அனுமதி கேட்டு திரு சுகிசிவம் அவர்களை அந்த சத்சங்கத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த சொல்லப்போனால் அந்த அரங்கத்தில் எல்லாம் கீழே உட்காந்து யோகா பண்ணி அப்புறம் சத்குரு கூட சத்சங்கம் நடக்குது. இவங்க சுகிசிவம் அவர்கள் வந்து அந்த மாடிப்படி இருக்கும், அந்த படியில் யாருக்கும் கொஞ்சம் ஓரமாக ஒரு பாட்டுக்கு அமைதியாக தனிமையில் உட்காந்துருந்தார். சத்சங்கத்தை கவனிச்சுட்டு முழுக்க கவனித்தார். அப்போ ரொம்ப ரசித்து கேட்டுட்டு இருந்தார். அப்போ திரும்ப முடிஞ்சு போகிற போது அப்போ அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. ஒருத்தங்க வந்து கேள்வி கேட்டாங்க. அதாவது எனக்கு வந்து திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சத்குருட்ட இந்த கேள்வி சத்குருட்ட கேட்குறாங்க, திருமண வாழ்க்கை வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நான் முழு நேரம் ஆசிரமத்துக்கு வந்து வாலண்டியராக வந்துடலான்னு பார்க்குறேன், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. சத்குரு அவங்களை இப்படி பார்த்தாங்க. அப்படி பார்த்துட்டு சத்குரு சொன்னாங்க, நீங்கள் சொன்னது உண்மைதான், உங்களுக்கு அப்படி ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க, ஆசிரமத்துக்கு வரணுங்கிற உங்களுடைய ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஆனால் இப்போ ஒரு பரீட்சை எழுதிட்டீங்க, அந்த பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டீங்க. அப்போ இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக தமிழ் பேச மாட்டாங்க சத்குரு. ஸோ யூ அப்பியர் ஃபார் ரீ எக்ஸாம் அப்படின்னாங்க. அதாவது சத்குரு வந்து ஒருத்தர் துறவுக்கு உரியவரா உலக வாழ்க்கைக்கு உரியவராங்கிறத அந்த உயிரினுடைய இயல்பை பார்த்து முடிவு செய்கிறாருங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இதை கூட நான் கூட அப்போ பெருசாக கவனிக்கல. திரும்பி போகிறப்ப என்னிடம் சுகிசிவம் அவர்கள், அவங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஆனால் நான் போய் சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்தில், சத்குரு விஷயத்துலையும் போய் சொல்ல மாட்டேன், பொது விஷயத்துலையும் போய் சொல்ல மாட்டேன். சுகிசிவம் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க, பாருப்பா அவர் உங்கள் குரு வந்து பரவாயில்ல, தனக்கு வேலைக்கு ஒரு ஆள் கிடைச்சாங்கன்னு நினைக்காம அவரை மறுபடியும் திருமண வாழ்க்கைக்கு முயற்சி பண்ண சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு விதிக்கப்பட்டது அதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு ஆழமாக உணர்ந்த ஒருவர் தான் அவர். இப்படி பேசுனதான் எனக்கு ரொம்ப வரும். அதனால் சுகிசிவம் அவர்கள் ஒரு கோணத்திலிருந்து ஏதோ ஒன்றை புரிந்து கொள்ளக்கூடாத முறையில் புரிந்து கொண்டு பேசியிருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ இந்த சுகிசிவம் அவர்கள் உடைய அந்த குற்றச்சாட்டு, அவர் வந்து அந்த மேடையில் பேசினது, இது இன்னும் சிலர் இது தொடர்ந்து என்ன பேசிட்டு வராங்க அப்படின்னா, பெற்றவங்களை வந்து நீங்கள் பார்த்துக்காம விட்டுட்டு போகிறீங்களே, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசி காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுதான் சுகிசிவம் அவர்களும் சொல்கிறாரு, நீங்கள் வந்து சொந்த அப்பா அம்மாவை பார்த்துக்காம எங்கோ ஒரு ஆசிரமத்துக்கு போய் யாரோ ஒரு சாமியாரை பார்த்துக்கிறது வந்து அது சேவையே இல்லை, இது வந்து இந்திய மரபுக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து பெற்றோர்கள் விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்ற ஒன்லைன் இதை வந்து மறுபடியும் சிலர் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது இந்த கேள்வி வந்து நீங்கள் அப்படி கடந்து போகக்கூடிய கேள்வி அல்ல. ஏன்னா அந்த கேள்விக்குள்ள ஒரு சமூக அக்கறை இருக்குது. ஆனால் இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஈஷாவில் என்ன நடக்கிறது, ஈஷா சன்னியாசிகளுடைய குடும்பத்தில் இப்போ எதிர்த்து போராட்டம் பண்ணுற 1-2 பேர், அவங்களுடைய மனப்பான்மை வேறையா இருக்கலாம். ஆனால் பொதுவாக சன்னியாசிகளாக ஈஷாவுக்குள் வந்து விட்டவர்கள், அங்கீகரிக்கப்பட்டவர்களுக்கு 2-3 வகைகளில் அவங்க பெற்றோர்கள் பார்த்து கொள்ளப்படுறாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி மற்ற இடங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது, பெற்றோர்கள் கைவிடப்படுவதில்லை.
ஒன்று, அவர்கள் ஆசிரமத்துக்குள்ளேயே அவளுக்கு ஒரு தனி வீடு கொடுத்து, அவங்க ஆசிரமத்தில் மகன் வந்து சன்னியாசிகள் இருக்கிற இடத்துல மகனோ மகளோ, பெண் சன்னியாசிகள் இருக்கிற இடத்துல பெண் சன்னியாசியும், ஆண் சன்னியாசிகள் இருக்கிற இடத்துல ஆண் சன்னியாசியும் இருப்பாங்க. அவங்க பெற்றோர் கூட சேர்ந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் பெற்றோர்களுக்கு ஒரு அருமையான குடியிருப்பு, உணவு, அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் இவையெல்லாம் செய்யப்படுகின்றன. அதே மாதிரி நானே பார்த்துருக்கேன். வெளியூரில் இருக்கக்கூடியவங்க, சன்னியாசிகளுடைய பெற்றோர் வெளியூரில் இருந்தால் ஒன்று இவங்க போய் பார்த்துட்டு வரலாம், இல்லை அவங்க வந்து பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படுகின்றன, பராமரிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஈஷா தன்னார்வ தொண்டர்கள் தங்கள் பெற்றோர்களை பார்த்து கொள்வது மாதிரியே நம்ம சாமியோட அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்கன்னு அவங்களுக்கு தேவையானதை செய்கிறது, இதெல்லாம் நடக்குது. அதனால் நான் மற்ற திருமணங்கள், ஆசிரமங்கள் அவங்களுடைய வழிமுறை என்னன்னு தெரியாது. ஈஷாவை பொறுத்தவரை அப்படி இல்லை. அதனால தான் இப்போ இவ்வளவு பேர் துறவில் இருக்கிறார்கள் என்றால், இதில் வந்து 1-2 பேர் அதில் ஒரு வருத்தத்திலேயோ ஒரு போராட்டத்திலையோ இருக்கலாமே தவிர, அதையும் நான் தப்பு சொல்லாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற சமாச்சாரம், மகள் தந்தைக்குள்ளே. அதான் என்றைக்குமே நான் வந்து 2016 அவங்கள நான் தப்பாக பேசினதில்லை இது வரைக்கும். நான் மீடியாவில் பேசுகிற போது அவங்க செய்கிற பிரச்சாரங்கள் தப்புன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஈஷா இதில் ரொம்ப பொறுப்போடு செயல்படுகிறது. ஒருவேளை இவர் இந்த கேள்வியை எழுப்பியதனால் இதை நம்ம பொதுவெளியில் சொல்ல ஒரு வாய்ப்பு கூட கிடைச்சிருக்கு. நீங்கள் அங்கே இருக்கிற யாரை கேட்டாலும் அதை சொல்லுவாங்க. அங்கே சன்னியாசிகளாக பிரம்மச்சாரிகளாக வந்தவர்களுடைய பெற்றோர்கள் போதிய அளவு பராமரிக்கப்படுகிறார்கள். மையத்தில் இருந்தாலும் வெளியூர்களில் இருந்தாலும் அவங்க பிள்ளைகள் மாதிரி அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அந்த ஊரில் இருக்கிற ஈஷா குடும்பத்தினர் முழு முயற்சி எடுக்கிறார். நீங்கள் ஒரு லைனில் சொல்லப்படுற மாதிரி எல்லாம் கைவிட்டுட்டு போகலை அப்படின்றது அது வெளியேருந்து பார்க்குறப்ப அப்படி தோணும். அது அவங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்காம தான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்கிறாங்க இல்லையா? விசாரித்தா இந்த உண்மை தெரிஞ்சுட்டு போகுது. அவ்வளோ. நீங்கள் வந்து 40 வருடங்களாக வந்து சுகிசிவம் அவர்களோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. பல நிகழ்வுகள் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த பர்டிகுலராக அவர் வந்து மேடையில் பேசின, இந்த உரிமையில் பேசின, அவதூறாக பேசின இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் அவர்கிட்டே கால் பண்ணி கேட்டிங்களா? என்னங்க இப்படி பேசிட்டீங்க, இல்லை வந்து ஏன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே, அந்த மாதிரி ஏதோ நீங்கள் இல்லை, நான் அவங்ககிட்ட கேட்கல. என்ன காரணம்னா 2-3 காரணங்கள். ஒன்று வந்து சில விஷயம் நான் யோசித்து பார்க்குறேன். இப்போ வந்து அதை சொல்லப்போனால் பல பெரிய பெரிய திருமணங்களில் ஆதீனங்கள் இருப்பாங்க. அவங்க கீழே நிறைய சன்னியாசிகள் பயிற்சியில் இருப்பாங்க. அதில் யாராவது ஒருத்தங்க வந்து இளைய பட்டமாக பீடத்துக்கு வருவாங்க. அவங்க இளைய பட்டமாக பட்டம் ஏற்கிற விழாக்கள் எல்லாம் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் அதை பல கருத்தரங்களுக்கு தலைமை தாங்கி பேசியிருக்கிறார்கள். நான் கூட அவங்க தலைமையில் அதிலெல்லாம் பேசியிருக்கேன். அப்போதெல்லாம் அவர் இப்படி ஒரு சிந்தனையை சொல்லதில்லை. நீ ஏன் இந்த இதுக்கு சாமியாருக்கா வர்ற, நீ போய் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தொண்டு செய்ய வேண்டியதானலாம் அவர் பேசலை. அப்போது அவருக்கே உள்மனதில் ரொம்ப தீவிரமான மறுப்பு இதில் இருப்பதா எனக்கு தோணலை. அப்படின்னா அவனை பேசியிருக்கணும் இல்லையா? ஏன் நீங்கள் வந்து இது பாதைக்கு வர்றீங்க, இது இந்திய மரபுக்கு எதிரானதெல்லாம் அப்போ அவர் பேசலை. அப்போ அதில் எனக்கு அதில் ஒரு இப்போ திடீர்னு இவர் ஏன் பேசுகிறாருன்னு எனக்கு கொஞ்சம் விசித்திரமாக வினோதமாக இருக்குது. இவரே வந்து அப்படி ஒரு பாதை எடுக்கிறவங்களுக்கு அந்த விழாக்களில் பேசியிருக்காரு. அதனால தான் சொல்கிறேன், இவர் துறவரத்துக்கு பற்றி இப்போ ஒரு ஸ்பான்டேனியஸாக இதை பேசியிருக்காரே தவிர அவர் அடிப்படையில் அதற்கு எதிரானவரை என்னால் பார்க்க முடியல. நீ நிமிஷம் வரைக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன் இப்படி பேசினார்னு. ஒருவேளை இத்தனை வருடங்களாக தான் பேசியதெல்லாம் தவறு, தான் பின்பற்றிய இதெல்லாம் தவறு என்று அவர் ரியலைஸ் பண்ணிட்டார். அப்படி கூட இல்லை, எனக்கு இல்லை, நான் அதுக்குள்ளே போக விரும்பல. அவர் ஏன் பேசினார் என்பது என்னுடைய பிரச்சனை இல்லை. இவர் இது எப்படி பேசலாங்கிறதான் என் பிரச்சனை. இது தப்புன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறேன். ரெண்டாவது, நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணிலாம் கேட்கல. இப்போ என்ன நான் ஏன் கேட்கலன்னா, இப்போ நான் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன், எனக்கு இருக்கிற வருத்தம் என்னென்னா, இவர் கூட நான் 40 வருஷமாக இருக்கேன். நம்ம பையன் ஒருத்தர், நம்ம கூட இருக்கிற ஒரு ஆள் வந்து ஈஷாவில் 28 வருஷமாக இருக்கிறாப்புல. இந்த ஈஷாவை பற்றி இப்படி கேள்விப்படுறோம். இது என்ன, அங்கே என்ன நடக்குது? ஒரு வார்த்தை அவர் கேட்டிருக்கலாம் இல்லையா? அவர் திடீர்னு யாரோ மைக்கை நீட்டி ஒரு பேட்டி கொடுத்து பேசலை. ஒரு பொது மேடையில் அவங்க ஒரு அநேகமாக விருதுநகர் புத்தக திருவிழா நினைக்கிறேன், அங்கே அவங்க பேசுகிறாங்க. அப்போது தோணி இருக்கலாம் அவருக்கு, அவர்கிட்ட கேட்கலாம், என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது அவருக்கு தோணலை. அவர் நேரடியாக பொதுவெளியில் பேசினார். நானும் நேரடியாக இப்போ உங்கள்கிட்ட பொதுவெளியில் பேசுகிறேன். அதாவதுங்க, இப்போது இதுக்கு முன்பு ஆன்மீக தளத்தில் அவர் பல விஷயங்களை பேசினார். அதை பல பேர் மறுக்கிறார். எனக்கே அதில் வந்து நிறைய எதிர்ப்பு சிந்தனை உண்டு, மறுப்பு சிந்தனை உண்டு. நான் இது வரைக்கும் அதெல்லாம் பேசினதே இல்லை.
ஏன்னா உங்களுக்கு பாஞ்சாலி சபதத்தில் பீமன் சொல்லுவான், கடைசியில் அவனுக்கு கோவம் வந்து தர்மனை சண்டைக்கு போவான், பாஞ்சாலியை பணையம் வச்சதுக்கு பிறகு. அதுக்கு முன்னால் சொல்லுவான், நாட்டையெல்லாம் தொலைத்தாய் நாங்கள் பொறுத்திருந்தோம், மீட்டும் எம்மை அடிமை செய்தாய் மேலும் பொறுத்திருந்தோம் முடியுமா. ஏன்னா அந்த உரிமைக்கான எல்லை நம்ம இது வந்து என்னுடைய குடும்பத்தை கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு. அதனால் நான் இப்போ வெளியில் வந்து பேசுகிறேன். அதனால் இப்போ எனக்கு வந்து ஈஷாவின் மேல் இருக்க அபரிமிதமான ஈடுபாடு, அக்கறை என்னை பேச தூண்டி இருக்கிறது. அதே நேரம் அவர் கடந்த சில ஆண்டுகளாக பேசி வரக்கூடிய விஷயங்கள் எனக்கு முரண்பாடு இருந்தாலும் அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குது, அக்கறை இருக்குது. உண்மையிலேயே தவறு நடந்தால் அவர் தட்டி கேட்கலாம், உண்மையிலேயே ஒரு பிழை இருந்தால் தட்டி கேட்கலாம். இத்தனை லட்சம் பேர்களில் ஒரு சில பேருக்கு அந்த இறைவனுடைய அழைப்பு இந்த திசையில் போகச் சொல்லி வருகிற போது, அது இந்திய பாரம்பரியத்தில் பல்லாயிரம் ஆண்டு காலமாக பல மகான்கள் இப்படித்தான் உருவாகி இருக்கிறார்கள். திடீரென்று அவர்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக அழைப்பிலே அவர்கள் போயிருக்கிறார்கள், தங்கள் குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறார்கள். அதே மரபு தான் இங்கே தொடருது. அதே ஒரு பெரிய குற்றம் போல் அவர் கேள்வி கேட்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. மற்றபடி அவர் மேல் எனக்கு ஒரு மரியாதை உண்டு, அக்கறை உண்டு. அவர் தன் உடல் நலத்தையும் பேணிக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் கோவப்படுறதையும் விட்டுறது நல்லது என்பதை இந்த பழக்கத்தின் அடிப்படையில் நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சத்குருவுடைய பாதம் இருக்கிற ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வந்து ஈஷா யோகா மையத்தில் வந்து 3000 ரூபாய்க்கு வந்து விற்பனைக்கு இருக்கு, ஆன்லைனில் விற்பனைக்கு இருக்கு. சரி, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொழுபவருக்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு சொல்றார். ஒரு குரு தன்னுடைய முழு சாநித்தியமும் தன்னுடைய திருவடிகளிலும் பாதுகைகளும் இருப்பதை குருமார்களுக்கு தெரியும்.